பண்டைய தமிழ்நாட்டில் பாண்டியராஜ்யம் செழித்து வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த பேரரசை ஆட்சி செய்தவன் ராஜகேசரி பாண்டியன். தன்னுடைய வாளின் வலிமையாலும் புத்தியின் நுட்பத்தாலும் பகைவரை பயமுறுத்தும் வீரன். ஒரு நாள் அவன் அரசவையில் இருந்தபோது அகத்திய முனிவரின் சீடராக இருந்த ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர் வருகை தந்தார். ராஜகேசரி அவரிடம், என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கேட்டார். ஜோதிடர் ஜாதக கணிப்பு பார்த்து, மன்னா, உங்கள் இராசிக்கு ஒரு பெரிய அபாயம் நெருங்கி வருகிறது. நீங்கள் உயிரோடு இருக்கப் போவதில்லை. காலம் உங்களை துரத்துகிறது என்றார். ராஜகேசரி அதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து விட்டான். அவன் கோபத்துடன், நான் எந்த எதிரியையும் வென்றவன், என் மரணத்தை கட்டளையிடுவது யார் என்று கேட்டான். அதற்கு ஜோதிடர் அமைதியாக, அதை நீங்கள் மாற்ற முடியாது மன்னா, இது இறுதி கணிப்பு என்று கூறிவிட்டு அவர் அவ்வழி சென்று விட்டார். ராஜகேசரியால் அந்த வார்த்தைகளை எப்படியும் மறக்க முடியவில்லை. நான் இந்த மரண கணிப்பை மாற்றிவிடுவேன் என்ற இறுதியான முடிவுக்கு வந்தான். அவன் பல வழிகளை யோசித்தான், யுத்தங்களை தவிர்த்தான், எதிரிகளுடன் சமாதான ஒப்பந்தம் செய்தான், உடல் பாதுகாப்பை அதிகப்படுத்தினான். அவனை நெருங்க யாருக்கும் அனுமதி இல்லை. அரண்மனையை விட்டுவிட்டான். மரண அபாயம் இருப்பதாக எண்ணி தூரமான காட்டில் ஒரு மலைக்கோட்டைக்குள் தங்கினான். இப்போது எதுவும் என் மரணத்தை கொண்டு வர முடியாது என்று எண்ணிக்கொண்டான். ஆண்டுகள் கடந்த போதும் அவனுக்கு ஒன்றும் நடக்கவில்லை. நான் காலத்தின் கணிப்பை வென்றுவிட்டேன் என்று உற்சாகமாக நினைத்தான். ஒரு நாள் ராஜகேசரி அந்த மலைக்கோட்டையின் அருகில் இருந்த ஒரு அழகிய நீர்த்தடத்தில் குளிக்கச் சென்றான். நீரில் தனது முகத்தை பார்த்தபோது தன் முகத்தில் பல தடங்கள் வந்திருப்பதை கவனித்தான். அவன் முதுமையில் அடியெடுத்து வைத்து விட்டான். நான் என் மரணத்தை கட்டுப்படுத்தியதாக நினைத்தேன், ஆனால் உண்மையில் காலம்தான் என்னை கட்டுப்படுத்தி விட்டது. அவன் தன் செருக்கை புரிந்து கொண்டான். மரணத்தைப் போல முதுமையும் ஒரு அங்கீகரிக்க வேண்டிய உண்மை. இப்போதுதான் அவன் உண்மையாக கவனித்தான். அவன் உயிரோடு இருந்தாலும் தனது இளமை, வலிமை, அதிகாரம் எல்லாம் இழந்து விட்டான். அவன் தேடிய வாழ்வின் முழுமை கிடைக்கவில்லை. ஆனால் வாழ்வின் உண்மை கிடைத்துவிட்டது. காலத்தை யாரும் மாற்ற முடியாது. அது நம்மை எப்படி வேண்டுமானாலும் மாற்றிவிடும்.